ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! உங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் போல இங்கிலீஷில் சேட் பண்ணணும்னு ஆசையா? அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இதுதான். சேட்டிங் சென்டென்சஸ். வாட்ஸ்அப்பில் பேச தேவையான வாக்கியங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கிறீர்கள்? இப்போ நீங்கள் யார்கிட்டயாவது ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணும்போது ஐ எம் ஃபைன் அண்ட் யூ அப்படின்னு கேட்பாங்க. நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் அப்படின்னு கேட்குறோம். ஐ எம் ஃபைன் டூ அப்படின்னு நம்ம ரிப்ளை பண்ணுறோம். நானும் நலம். வாட் ஆர் யூ டூயிங் நவ்? இப்போது என்ன செய்கிறீர்கள்? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க ரிப்ளை பண்ணும்போது ஐ எம் வாட்சிங் டிவி நவ் அப்படின்னு பண்ணுவாங்க. நான் இப்போது டிவி பார்க்கிறேன். அண்ட் யூ அப்படின்னு அவங்க நம்மக்கிட்ட கேட்கும்போது நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரிப்ளை பண்ணுறோம். ஐ எம் ஜஸ்ட் சிட்டிங் ஐடில். நான் சும்மா உட்கார்ந்திருக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட கேட்குறாங்க டு யூ ஹாவ் எனி ஒர்க் டுமாரோ அப்படின்னு. நாளை உனக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா? அப்போ நம்ம ரிப்ளை பண்ணும்போது எஸ் ஐ ஹாவ் ஒர்க் டுமாரோ. ஆம், எனக்கு நாளை வேலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு திருப்பி அவங்க ரிப்ளை பண்ணும்போது இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பரவாயில்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம். வாட் டு டூ நவ் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்கும்போது இப்போது என்ன செய்வது அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் திஸ் மெசேஜ் டு குரூப் அப்படின்னு. இந்த செய்தியை குழுவிற்கு அனுப்பவும். டெலீட் திஸ் மெசேஜ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னா அனைவருக்கும் இந்த செய்தியை நீக்கவும். டெலீட் திஸ் மெசேஜ் ஃபார் எவர் அப்படின்னா இந்த செய்தியை நிரந்தரமாக நீக்கவும். ஆஸ் யூ விஷ் உன் இஷ்டம் போல். இப்போ யார்கிட்டயாவது நம்ம பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணுன்னா ஆர் யூ பிஸி நவ்? நீங்கள் இப்போது பிஸியாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கலாம். இல்லை அவங்க கூட நமக்கு பேசணுன்னா கேன் ஐ ஹாவ் யுவர் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா உன்னுடைய சில நிமிடங்கள் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு. எஸ் ஐ எம் வெரி பிஸி நவ் அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. ஆம், நான் இப்போது மிகவும் பிஸியாக இருக்கிறேன். டெக்ஸ்ட் மீ ஆஃப்டர் 10 மினிட்ஸ். 10 நிமிடங்களுக்கு பிறகு எனக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன ரிப்ளை பண்ணலாம்? ஓகே டெக்ஸ்ட் மீ வென் யூ ஃபைண்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நேரம் கிடைக்கும்போது எனக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க திருப்பி என்ன நமக்கு ரிப்ளை பண்ணுறாங்க? ஐ வில் மெசேஜ் யூ இன் அ வைல். சிறிது நேரத்தில் உங்களுக்கு செய்தி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யார்கிட்டயாவது கேட்கும்போது வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்டோம்னா நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் இஸ் எவ்ரி திங் ஓகே தேர்? அங்கே எல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா எஸ் எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஹியர். ஆம், இங்கே எல்லாம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்ஸ் கோயிங் ஆன்? என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னா நத்திங், ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லலாம். டெல் மீ அபவுட் திஸ். இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம யார்கிட்டயே கேட்டோம்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியலன்னா அவங்க என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னா ஐ ஹாவ் நோ ஐடியா. எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. வேர் ஆர் யூ நவ் டேஸ்? இப்போதெல்லாம் நீ எங்கே இருக்கிறாய்? இப்போல்லாம் நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கேட்கலாம். இப்போ எங்கே இருக்கிற, கரெக்டாக இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம வேர் ஆர் யூ ரைட் நவ்? இப்போது எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கலாம். சென்ட் மீ யுவர் லொக்கேஷன். உங்கள் இருப்பிடத்தை எனக்கு அனுப்புங்கள். ஷல் ஐ கால் யூ நவ்? நான் இப்போது உங்களை அழைக்கவா? இப்போ யார்கிட்டயாவது நம்ம பேசணுன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ஷல் ஐ கால் யூ நவ் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம பேசலாம். ஷல் ஐ கால் யூ நவ் அப்படின்னா நான் இப்போது உன்னை அழைக்கவா? அவங்க இப்போ இப்போ கால் பண்ண வேண்டாம், வேறு ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுவாங்கன்னா ஐ ஹாவ் சம் ஒர்க் நவ். ஐ வில் கால் யூ லேட்டர். எனக்கு இப்போது கொஞ்சம் வேலை இருக்கிறது, நான் உங்களை சிறிது நேரம் கழிந்து அழைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணலாம்? ஓகே கால் மீ வென் யூ கெட் டைம். சரி, நேரம் கிடைக்கும் போது என்னை கூப்பிடு. லெட்ஸ் டாக் லேட்டர். நாம் பின்னர் பேசுவோம் அப்படின்னு சொல்லலாம்.
அப்ப நம்ம அவங்க கிட்ட என்ன சொல்றோம்? டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்க பதிலுக்கு நமக்கு என்ன சொல்றாங்க? டேக் கேர் ஆஃப் யூ டூ. உன்னையும் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இதோட இந்த கான்வர்சேஷன் வந்து முடிஞ்சிருது. இந்த கலந்துரையாடல் வந்து WhatsAppல முடிஞ்சிருது. இப்போ WhatsAppல எப்படிலாம் வந்து நம்ம மெசேஜ் அனுப்பலாம் இங்கிலீஷ்ல அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. நன்றி.